ஐயப்பன் கோயில் வந்து அந்த பம்பை ஆற்றின் கரையில தான் இருக்கிறது. அந்த ஆத்துல அந்த மண்ணுலலாம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வாட்டர் பார்ன் டிசீஸ் நான் சொல்லுவேன். there are so many bacteria, so many virus, so many இந்த மாதிரி flagellate, amoeba, parasites எல்லாம் இருக்குது இதுல. அதனால மூளைக்கும் மூக்குக்கும் நம்ம மூளைக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு, நரம்பு இருக்கு. ஆமா, இது வந்து அது வழியா உள்ள போயிடுது. சபரிமலையில இருந்து வர்ற பக்தர் வந்திருக்காரு, திடீர்னு காய்ச்சல் வருது, இல்ல அங்கேயே நேத்து குளிச்சாரு, நாளைக்கு இது வந்து இதுக்கு உள்ள இன்குபேஷன் பீரியட் வந்து 2 ல இருந்து 2 வீக்ஸ்க்குள்ள. ஆனா இது வந்துச்சுன்னா பிழைக்கிறது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். 157 பேர் டாக்குமெண்ட் பண்ணா அதுல 4 பேர் தான் பிழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். வேக்சின் இல்ல, ட்ரீட்மெண்ட் இல்ல, அதனால நம்ம இப்படி சொல்லக்கூடாது. அதனால குளிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அதை பற்றி டாக்டர் கருணாநிதி அவர்களிடம் கேட்பவர்கள். வணக்கம் சார். சாமி சரணம். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை கால கேரளா செல்கிறாங்க சார். ஆனால் அந்த கேரளாவில் உயிரை பறிக்க ஒரு அமீபா இருக்குது சார். ஏன்னா தண்ணியிலேருந்து பரவுது, இது பரவுது. அது என்ன சார், அதுக்கு பேர் மூளை தின்னும் அமீபா. அப்படின்னா சார் மூளை தின்னும் அமீபா? அதாவது தீராத வினைகள்லாம் தீர்த்து வைப்பவர் ஐயப்பன் சொல்லிட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் வந்து நம்ம கரைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஐயப்ப கோயிலுக்கு போகிறோம். அப்போ திருப்பி வர்றப்ப மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லது. அஸ் அ டாக்டர்னு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுல தெர் ஆர் குட் திங். லைஃப் ஸ்டைலை மாற்றுது. ஏன்னா இவங்க வெஜிடேரியன்லாம் தான் சாப்பிட்றாங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றாங்க, ரொம்ப எல்லார்ட்டையும் என்ன ரொம்ப அன்போடு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பியாண்ட் ஹெல்த் சொசைட்டிக்கே ஒரு நல்ல இதுதான். அங்கே போகிறப்ப என்ன பண்ணுறோம், இந்த ஐயப்பன் கோயில் வந்து அந்த பம்பை ஆற்றின் கரையில் தான் இருக்கிறது. ஏன்னா ஐயப்பர் வந்து இருக்கிற அந்த இடங்கள்ல இப்போ இவங்க வந்து சுத்தம் சுகம் தன்னு சொல்லி அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறோம், நம்ம ஈர்மூடியெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே போய் வந்து குளிக்கிறோம். நல்லது தான். அந்த ஆற்றுல அந்த மண்ணுலலாம் என்ன இருக்குது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த வாட்டர் பார்ன் டிசீஸ் நான் சொல்லுவேன். there are so many bacteria, so many virus, so many இந்த மாதிரி flagellate, amoeba, parasites எல்லாம் இருக்குது இதில். அது இல்லை வந்து இது ஒரு ஒரு விருலஸ். இப்போ டேஞ்சரான நம்ம டெரரிஸ்ங்கிற மாதிரி இந்த புரோட்டோசோவா வந்து கொஞ்சம் விருலண்ட் ஜாஸ்தி. ரெண்டாவது இது என்ன பண்ணுது, நம்ம பிரெயினுக்கு வந்து டைரக்டாக போயிடுது. இது ரெண்டு தான், அதோட விருலண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கு, பிரெயினுக்குள்ளேயும் போயிடுது. எப்படி சார் சும்மா கேரளாவுக்கு பம்பாய் நதியில் தண்ணியில் இறங்கினா இதுன்னா டைரக்டா அமீபாப்பா எப்படி சார் போவோம்? அது எந்த வழியா போகுது சார்? வெரி குட் சார். அதாவது இது முத வந்த வழி வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இதை கண்டுபிடிச்சாங்க சார். சரி, இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் பாண்டு, லேக்ஸ், ரிவர்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கு. ரெண்டாவது இது வந்து ஸ்விம்மிங் பூல்ல கூட இருக்கு அப்படிங்கிறான். ஸ்விம்மிங் பூல் இண்டஸ்ட்ரியல், இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தண்ணி வச்சிருந்தாங்க, அது சரியா பராமரிக்கல. அதாவது குளோரின், சிம்பிள் குளோரின் போட்டாலே வந்து இது வந்து செத்து போயிடும். அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஆர்கானிசம் தான். இதை கண்டுபிடிச்சவர் ஒரு ஜெர்மன், அவர் பேர்ல தான் இதை வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க குளிக்க போறப்ப யாராவது ஒரு யங் பாய்ஸோ யாரோ ஒருத்தர் போய் அந்த சேத்தெல்லாம் கிளறி விட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து இந்த புரோட்டோசோவா வந்து என்ன பண்ணிருது, இந்த அமீபா. ஆமா, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், நல்ல பாவம் எல்லாம் தீரணும்னு சொல்லி தலைக்கு தலை முங்கி குளிக்கிறோம். அப்ப அந்த மூக்கு வலி, இது வந்து வாய் வழியா நீங்க இந்த தண்ணியை குடிச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியா? ஆமா. என்ன அப்படின்னா நம்ம ஸ்டொமக்ல இந்த அல்சர் வருது சொல்றப்ப அந்த ஆசிட் செக்ரீஷன்ல இதெல்லாம், அதுவும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான், அது எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணிடும். ஏன்னா பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிருது, நம்ம ரொம்ப முங்கி குளிக்கிறப்ப இந்த வார்ம் வாட்டர்ல உள்ள அந்த நக்லேரியா அந்த அமீபா வந்து அது வந்து சூடோபோட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த நரம்பு வழியா அந்த என்ன, அது வந்து ஆல்ஃபாக்டரி நர்வ், அது வந்து பிரெயினோட டைரக்ட் எக்ஸ்டென்ஷன். எல்லா நரம்புமே வந்து மூளையோட எக்ஸ்டென்ஷன் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக், பிரெயின்ல இருந்து டைரக்டா வருது. அதனால மூளைக்கும் மூக்குக்கும் நம்ம மூளைக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு, நரம்பு இருக்கு. ஆமா, இது வந்து அது வழியா உள்ள போயிருது.
அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து என்ஜான் உடம்புக்கு திரசே பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரெயினுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரெயினுக்குள்ள எதுவும் போச்சுன்னா பிரெயினுக்கு வந்து என்ன கிடையாது, ஸ்டொமக் மாதிரி ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் எதுவும் கிடையாது. அதனால பிரெயினுக்குள்ள போறதே கஷ்டம். இது எப்படியோ போயிருது. இன்னைக்கு இந்த பிரான்ஸ்ல போய் அந்த ஒரு எக்ஸிபிஷன்ல போய் இதெல்லாம் எடுத்த மாதிரி இது வந்து ரைட் ராயெல்லாம் உள்ள போயிருது. ஒன்ஸ் இட் போச்சு அப்படின்னா இதுக்கு ரொம்ப என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு, பாஸ்போலைஃபேசஸ் அந்த மாதிரி. அந்த என்சைம் என்ன பண்ணுது, நம்ம பிரெயின் இஸ் வெரி சாஃப்ட், என்ன அது வந்து என்ன பண்ணிடுது, கேவிடேட் இது மாதிரி ஆகி, அதனால அந்த முதல்ல பிரெயினை சுத்தி உள்ள அந்த மெனிஞ்சஸ், பிரெயினுக்கு ரொம்ப கவரிங் இருக்கு, ப்ரொடெக்ட் நம்ம ஷர்ட் போட்டு பனியன் போட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த கவரிங் எல்லாம் அது என்ன பண்ணுது, முதல்ல இன்ஃப்ளமேஷன் ஆகி இன்ஃபெக்ட் ஆகி அதுக்குள்ள பிரெயினுக்குள்ள போன உடனே தான் நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் வந்து அது பிரெயினுக்குள்ள போகுது. அது மூளை தின்னு அமீபான்னு சொல்றாங்க. எஸ் சார். அது இது என்ன அப்படின்னா, though it is very sensitive to chlorine, once it breaches the brain ஓட சேஃப்டி, the blood brain barrier லாம் நாங்க சொல்லுவோம், நரம்பு வழியா டைரக்டா உள்ள போறதுனால once it reaches the brain tissueக்கு எந்த விதமான ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமும் கிடையாது. இது வந்து என்ன பண்ணிடுது, அதெல்லாம் லைசிஸ் பண்ணி அப்படியே என்ன ஆயிரு, பிரெயினை ஜூஸ் மாதிரி அது வந்து என்ன குழு அந்த மாதிரி ஆக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து அந்த நெக்ரோடைசிங் என்கெஃபலைட்டிஸ் சொல்றது. என்ன பிரெயின் டிஷ்யூ அப்படியே அழித்து விடுது. ஆனா குறிப்பா இது கேரளா தான் இருக்கு சார். பலவிதமான நோய்களின் இந்தியாவின் தாயகம் கேரளா. அப்படி இருக்கு. கேரளா இஸ் யூனிக் ஸ்டேட், காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து யாருமே முன்னாடி மாதிரி போய் ஆறு சேரி குளத்துல போய் குளிக்கிறது கிடையாது. இந்த சபரிமலை பக்தர்கள் பக்தினால இது ஒரு ட்ரெடிஷன், கஷ்டம். அந்த அந்த ஆத்துல மேபி இந்த நாங்க விருலன்ஸ் சொல்லுவோம், அந்த நோய் உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து அந்த அங்க உள்ள இருக்கலாம். அந்த அமீபா அப்படி மூக்கு வழியாக மூளைக்கு போனாலும் உடம்பில் நோய் சக்தி அதிகமாக இருந்தால் பாதிப்பு இல்லை. அதாவது அப்படி சொல்லக்கூடாது. இதுல அது என்ன அப்படின்னா, இது வந்து யங் பாய்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. யூசுவலா இந்த மாதிரி அமீபாலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புரோட்டோசோவாலாம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், அதாவது வயசானவங்க, ஆல்கஹால், சுகர் உள்ளவங்க, கேன்சர் உள்ளவங்க, ஹார்ட் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்களுக்கு தான் வரும். இது வந்து திஸ் இஸ் யூனிக் இன் தி சென்ஸ். யங்ஸ்டர் தான் இது தாக்குதல். யங்ஸ்டருக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், எஸ் இம்யூனிட்டி அதிகம். அப்படி இருக்கிறப்ப வயதானவர்கள் தாக்கினா அவங்களுக்கு இது எப்படி அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள போறது கஷ்டம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அங்க உள்ள சேஃப்டி லாக்கோட கீ இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா மூக்கு வழியா பிரெயினுக்கு போயிருது. அந்த பிரெயினுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி லாக்கர் கீ கிடைச்சுன்னா நீங்க கோயிலூர் எடுத்துட்டு போயிடுறீங்க. சரி சார், அந்த மூளையில போகுது. அத மூளை நீங்க சொல்றீங்க, அந்த மூளையே ஒரு ஜெல் மாதிரி. ஆமா ஆமா, லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ். சரி சார், அப்படி மூளை போய் அது ஜெல் மாதிரி கொலகொலன்னு ஆக்கியது வச்சுக்கல. அப்படி இருக்கிறப்ப அதுக்கான சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியல. என்ன மாதிரி சிம்டம்ஸ்? சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல சபரிமலையில இருந்து வர்ற பக்தர் வந்திருக்காரு, திடீர்னு காய்ச்சல் வருது, இல்ல அங்கேயே நேத்து குளிச்சாரு, நாளைக்கு இது வந்து இதுக்கு உள்ள இன்குபேஷன் பீரியட் வந்து 2 ல இருந்து 2 வீக்ஸ்க்குள்ள. அதனால மொத்தம் 14 நாள் வேரிஸ். என்ன நாளைக்கு கூட வரலாம், இல்ல வீட்டுக்கெல்லாம் வந்து 2 நாள் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றாரு, சாயங்காலம் திடீர்னு ஃபீவர் வருது, என்ன கன்ஃபியூஷன், என்ன இந்த மாதிரி ஞாபக சக்தி இல்ல, பிஹேவியர் அப்நார்மாலிட்டி வருது, தலைவலி, நெக் ரொம்ப ஸ்டிஃப், இது வந்து போர்டு மாதிரி இருக்கிறது. அந்த கழுத்து வலி வந்து பொதுவாக மூளை காய்ச்சலுக்கான அறிகுறி இது. அப்பனா இதுக்கும் அதேதான், மெனிஞ்சோ என்கெஃபலைட்டிஸ். ஆனா மத்த இதோட இது ரொம்ப ஃபேட்டல் மெனிஞ்சோ என்கெஃபலைட்டிஸ் சொல்றாங்க. சரியா? அதே மெனிஞ்சைட்டிஸ் என்கெஃபலைட்டிஸ் உள்ள சிம்டம்ஸ் தான் இதுக்கும் வரும். ஆனா இது வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் அப்படிங்கிறான். சார், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா? ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனாலும் இது வந்து அமெரிக்கால வந்து 157 பேர் டாக்குமெண்ட் பண்ணி, இப்ப ஆஸ்திரேலியாலாம் 300 பேர் அப்படிலாம் சொல்றான். இந்த வியாதியில கொடுத்தீங்கன்னா இது வந்து ரேர்னு கூட சொல்லாம வெரி 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 ரேர். ஆனா இது வந்துச்சுன்னா பிழைக்கிறது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். 157 பேர் டாக்குமெண்ட் பண்ணா அதுல 4 பேர் தான் பிழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே பிழைச்சா கூட அவங்களுக்கு ஏதாவது நியூராலஜிக்கல் சீக்வல் வரும், நரம்பு வீக்னஸா இருக்கும், பேச மாட்டான், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால இது ஒரு இந்த கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படின்னு. அந்த மாதிரி ஹெல்த் கேர்ல இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் பினாமினா ஆர் டிசீஸ். அப்படி இந்த அறிகுறிகள். சரி சார், நீங்க இது சொல்றீங்க, அவருக்கு அந்த அமீபா, மூளை தின்னு அமீபா அவருக்கு பாதிச்சிருக்காரு. நான் கொரோனா மாதிரி
மற்ற பேருக்கு இது பரவதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெரி குட். இது வந்து ஃபார்ச்சுனேட்லி என்ன கொரோனா வந்து ஒருத்தர் விட்டு அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஏர்பார்ன் டிசீஸ், நான் தும்முனா கூட வந்துரும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ். வாட்டர் பார்ன்ல எப்படி இந்த மாதிரி அன்யூஷுவலா நோஸ் வழியா பரவுறதுனால இது வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பரவாது. ஓ அதுப்பா நல்ல காலம். the only one good thing about is இதுதான். ஓ மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்கு. சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காரு, காய்ச்சல் வந்திருக்கு, நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ரொம்ப டிஸ்ஓரியன்டா இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து லம்பார் பங்க்சர்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த லம்பார் பங்க்சர் என்ன அப்படின்னா இந்த பிரெயினோட கவரேஜ் வந்து பயா அரக்கனாய்ட் டூரான்னு சொல்றோம். அந்த நம்ம எல்லாம் 3 கவரிங் போடுற மாதிரி அந்த அரக்கனாய்ட் ஸ்பேஸ்ல ஃப்ளூயிட் இருக்கும். அதுல இந்த ஃபிளாஜெல்ல இந்த இது இருக்கும். அதை வந்து எல்பி பண்ணி நம்ம எடுத்து இதுக்கு வந்து ஸ்டெயின் எல்லாம் இருக்கு, ஜீம்ஸா ஸ்டெயின் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பிசிஆர்லாம் வந்துட்டு இதை பத்தி இதோட ஜீனம் எல்லாம் 40 ஜிபி அப்படிலாம் சொல்றாங்க. அதனால இதை பின் பாயிண்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம், டயக்னோஸ் பண்ணிடலாம். ஆனா இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டோ அவுட்கமோ தான் ட்ரீட்மெண்ட் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆன்டி ஃபங்கல், ஏன்னா ஆன்டிபயோட்டிக் அசித்ரோமைசின் சொல்றாங்க, ஆம்ஃபோடெரிசின் பி, இந்த மாதிரி ஆன்டி ஃபங்கல் புதுசாலாம் வந்திருக்குன்னு இருக்கு. என்ன பட் தோஸ் ஆர் ஆல் எக்ஸ்பென்சிவ் ட்ரக், தே காட் சம் சைடு எஃபெக்ட்ஸ் அவுட். பட் என்னதான் இருந்தாலும் இந்த இதுக்கு வந்து பூரண குணம்ங்கிறது வந்து இல்லாம போய்விட்டது. அப்படின்னா இது ஒரு இயற்கையின் மீறிய இது, மருத்துவத்துக்கு மீறிய இது அப்படின்ட்டு சொல்றீங்க. இது வந்தால் பிழைப்பது கடினம். ஆமா, டெத் சென்டென்ஸ் தான். டெத் சென்டென்ஸ் தான். தண்ணிய நான் குடிக்கிறேன் அப்புறம் எனக்கு பாதிப்பு வரும்ல, நீங்க தண்ணில இருந்து தான் பரவுதுன்றீங்க. இதை வந்து பிரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சில நேரம் டேப் வாட்டர் வழியா கூட வரணும் அப்படிங்கிறான். அதுக்கு தான் நம்ம வந்து பப்ளிக் அன்னைக்கே சொன்னோம், ஏபிசியில் முதல்ல நல்ல குளோரின், அடிக்குவேட் குளோரின் இருந்தாலே இது இருக்காது. சரியா? இப்ப நீங்க பம்பையில வந்து நம்ம குளோரின் போட முடியாது, அது வந்து ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து குளிக்க போறது அப்படின்னா நீங்க வந்து அந்த மண்ணை சேரி என்ன பண்ணாதீங்க, சகதி எல்லாம் என்ன சில பேர் என்னத்தையாவது ஒண்ணு போய் அதுல கிளச்சி விட்டான்னா அது அப்பந்தான் செடிமெண்ட்ல தான் வருது. என்ன ரெண்டாவது நீங்க தலை கூட முங்காதீங்க, இப்ப தலை குளிக்காத அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்ல அதையும் மீறி இல்ல நான் ரொம்ப ரிலீஜியன் சபரிமலை பக்தர் தலைக்கு முங்கணும் அப்படின்னா அவங்க கவர்மெண்டே இப்பெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, மூக்கை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கிளிப் மாதிரி போட்டுக்கோங்க, இல்ல மூக்கை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க சொல்றாங்க. நோஸ் கிளிப் போட்டு சொல்றீங்க குளிக்கிறப்ப. இதெல்லாம் அட்வைஸ். பட் நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல. சரி சார், இப்ப சேரி சகதி அப்படிலாம் பம்பால நடக்கிறப்ப அந்த ஐயப்பன் கோயில் போறப்ப அப்போனா இது காலில் அது பட்டு அதன் மூலமா அதாங்க இது வந்து இது all the small organisms are very sensitive. இப்போ கொரோனாவே என்ன அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ஏர்ல இருந்துச்சுன்னா செத்து போயிடும், unless otherwise it is inhaled by somebody. அந்த மாதிரி இது வந்து உங்க கால் வழியா உள்ள வராது. சரியா? ஒன்லி மூக்கு வழியா தான். ஆமா, வாய் வழியா போனாலும் என்ன ஆகாது, அது வந்து எந்த எஃபெக்டும் கிடையாது. இந்த மூக்கு வழியா போச்சுன்னா தான், அது எல்லாத்துக்கும் கிடையாது, மூக்கு வழியா போச்சுன்னா அதுல நோய் வந்துச்சு அப்படின்னா ஃபேட்டல், நோ அப்பீல், டெத் சென்டென்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் கடல்ல குளிக்கிறாங்க, நீர்நிலையில குளிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது மூலமா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், this is unique for fresh water. அதாவது கடல் தண்ணியில வந்து இது வந்து வராது. சரியா? இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ங்கிறது ஸ்விம்மிங் பூல்ல கூட வரலாம் அப்படிங்கிறோம். நீங்க ஸ்விம்மிங் பூல்ல சரியா அதை வந்து இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப நம்ம ஊர்லயே ஒரு சில இடங்கள்ல மேல போய் அந்த தொட்டியெல்லாம் ஒரு வருஷமா அது ஹாஸ்டல்ல எல்லாம் வந்து தொட்டியெல்லாம் என்ன பண்ணாங்க கிளீன். இதுதான் வந்து ஹைஜீன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நல்லா ஸ்விம்மிங் பூலெல்லாம் நல்லா சுத்தமா வைங்க, குளோரின் போடுங்க, ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா அந்த குடிக்கக்கூடியதுனா கூட நல்லா வைங்க, ஃபில்டர் போட்டு இது பண்ணுங்க. அதுதான் வந்து ஜெனரல் ஹைஜீன் தான். ஆள் சுத்தம் சுகம் தரும் நம்ம வந்து தமிழ்ல அழகா சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து நேஷனல் NDRF அங்க போயிருக்கு. என்ன ரொம்ப ஹெல்த் கேர் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனாலோ, ரொம்ப பிபி ஆஸ்மா இருந்துச்சுனாலோ, இந்த மாதிரி எனக்கு மூளை தின்னு அமீபாவுக்கு நீங்க இல்ல இன் ஜெனரலா நான் என்ன சொல்றேன் அப்படினா ஜெனரலா ஓகே ஜெனரல் சார், நீங்க வந்து அப்பனா இந்த மூளை தின்னு அமீபாவுக்கு வேற இதுவே இல்ல. ஆமா இதுக்கு வந்து ஆமா இப்போதைக்கு உள்ளது குளிக்காது. இதுக்கு வேக்சின் கூட கிடையாது, வேக்சின் இல்ல, ட்ரீட்மெண்ட் இல்ல. அதனால நம்ம இப்படி சொல்லக்கூடாது. அதனால குளிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வேணும்னா கூட ஒரு ஷவர் வச்சுக்கிடுவோம். அப்படி இப்போதைக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அந்த பம்பை ரிவரை விட்டு கொஞ்சம். அப்பனா நீங்க இன்னொன்னு ஒரு விழிப்புணர்வு, இப்ப ஸ்விம்மிங் பூல்ல கூட குளிக்காதீங்க, அது குளோரின் போட்டு
நல்ல அந்த தண்ணி சுத்தம் அப்படின்ட்டு அதுவும் பார்க்கணும். ஆமா, அதாவது கரெக்ட் கண்ணன். அதாவது ஸ்விம்மிங் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் எக்ஸசைஸ் நாங்கள்லாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா உடம்புல உள்ள எல்லா மசிலும் ஆக்ட் பண்ணும். உங்க ஜாயிண்ட் எல்லாம் வந்து உங்க யூஸ்வலா நீங்க ரொம்ப வேகமா நடந்தாலும் ஜாயிண்ட்டுக்கு வந்து டேமேஜ் வரலாம். ஸ்விம்மிங்ல வந்து அந்த ஜி ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து மிதப்போம். என்ன ஸ்விம்மிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். அதனால இதை பயந்து ஸ்விம்மிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ரெசார்ட் ஓனருக்குலாம் என்ன சொல்றோம், நீங்க நல்ல ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்க, குளோரினேஷன் இது பண்ணுங்க, அந்த வாட்டர் எல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க. அதைத்தான் நம்ம வந்து ஏன்னா ஸ்விம்மிங் அவங்க ரெசார்ட்டுக்கு போறதுக்கே ஜஸ்ட் இப்ப பம்பைக்கு போறவங்க சுத்தமா இருக்கணுங்கிறான், ரெசார்ட்டுக்கு போறவங்க they just want to relax. அதனால இதெல்லாம் பண்ணணும், கேர்ஃபுல்லா பண்ணணும். ரெசார்ட் காரங்க வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். கேரளா கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனா எடுத்து அது எந்த இதுக்கு தான் எபிடெமியாலஜிங்கிறது இப்ப சிபிசிஐடி வர்ற மாதிரியோ சிபிஐ வர்ற மாதிரியோ இதுக்குன்னே வந்து எபிடெமி இப்ப மெட்ராஸ்ல தான் அந்த எபிடெமியாலஜி சென்டர்னு இருக்கு. அவங்க கூட சேர்ந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து எந்த மாதிரி லொகேஷன்ல இருக்கு அப்ப மேபி அங்க போய் வந்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் குளோரின் பண்ணலாம், அந்த ஏரியா கார்டன் ஆஃப் பண்ணலாம். அப்படி பண்ணி நம்ம வந்து பப்ளிக் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். கேரளா இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டேட். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது கேரளா தான் இருக்குது. மூளை தின்னு அமீபா அங்கதான் 9 பேர் செத்து இருக்காங்க. 2025 செப்டம்பர் வரைக்கும் 40 பேர் செத்து இருக்காங்க. அப்பனா இது கேரளாக்கு சொந்தமான அமீபா. அதனால கேரளா போகின்ற ஐயப்ப பக்தர்கள் இந்த அமீபா தாக்காமல் இருக்க நீங்க சொன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பம்பாவை குளிக்காமல் இருப்பதே நன்று. அங்க இருக்கிற தண்ணியும் சாப்பிடாதீங்க. இந்தியாவிலிருந்து செல்லுகின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க மிக்க நன்றி சார். சாமியே சரணம் ஐயப்பா.